போலீஸ் காவல்துறை நண்பர் வேலைக்கு கிளம்புறாரு. உடனே அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லுது, நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள், ஒரு 50 ரூபாய் தேத்திட்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரின்னு அவர் வர்றாரு. வர்ற வழியில எல்லாம் எவனாச்சு இது லைட் எல்லாம் வர்றானா, அப்படி வர்றானா, இப்படி வர்றானான்னு பாக்குறான். அன்னைக்குன்னு பார்த்து இந்த நாடே திருந்திடுது. எவனுமே சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து ஒரு டீ கடையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, கோயில் குருக்கள் ஒருத்தர் பஞ்சகஜம் கட்டிட்டு போஸ்ட் அந்த கடிதத்தை கொண்டு வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போடுறாரு. அதுல ஏற்கனவே ஒரு லெட்டர் சிக்கிட்டு இருந்தது. இது உள்ள போக மாட்டேங்குது. உடனே இவர் என்ன பண்றாரு, உள்ள ஏதோ சிக்கி இருக்குதுன்னு அந்த லெட்டரை வெளியில எடுத்து இந்த 2 லெட்டரை கையில வச்சிருக்காரு. நம்ம போலீஸ்காரர் காத்துட்டு இருந்தாருல, அவர் ஓடி வந்து 50 ரூபாய் கிடைச்சதுன்னு டப்புனு பிடிச்சிட்டாரு. நீ லெட்டர் திருடு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டர் திருடுறவன் நீதானானாரு. சாமி, நான் அதெல்லாம் இல்லைங்க, உள்ள இருந்ததை எடுத்து, அதெல்லாம் கிடையாது, நீ லெட்டர் திருடி இருக்கிற, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். புதுசா எஸ்ஐ வந்திருக்காரு. அவர் என்னென்னலாம் கேட்க மாட்டாரு, எடுத்ததை கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விடுவாருன்னு. சாமி, நான் அவருக்கு ஜெயில இதுக்கெல்லாம் போனதில்லை, சிறைச்சாலைக்கெல்லாம். சாமி நான் அங்கெல்லாம் வந்ததில்லைங்க சாமி, என்னை விட்டுருங்க பாரு, அதெல்லாம் முடியாது, வா அவர்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இவர் எவ்வளவோ கெஞ்சறாரு. அப்புறம் இன்னும் அந்த சிறைச்சாலையோட பயத்தை இவர் எச்சா ஓட்டுறாரு. இந்த போலீஸ்காரர் அடிக்கிறதோ இல்லடா கம்பி என்னோன்னு கேஸ் போட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, நல்லா சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இவன் ஒன்னும் மசியற மாதிரி தெரியலன்ட்டு போலீஸ்காரர் சிரிச்சிட்டு சொல்லுவாரு, ஒரு 50 ரூபாய் கொடு அப்படிம்பாரு. 50 ரூபாய் கொடு, உன்னை நான் விட்டுறேன் அப்படிம்பாரு. உடனே இவன் சுதாகரிச்சிருவா. குருக்களுக்கு சுதாகரிச்சுட்டு சொல்லுவாரு, வேண்டாம் வா, நான் எஸ்ஐவை வந்து பாக்குறேன் பாம்பாரு. உடனே இந்த போலீஸ்காரருக்கு ஒரு பயம் வந்துரு. ஐயோ, என்னடா நம்ம ஏதோ அது எதுன்னு உருட்டா பண்ணி 50 ரூபாய் புடுங்கலான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டா, வா போலாங்கிறானே, அங்க போனா வம்பு வந்துருமேட்டு. சரி விடு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜந்தா, பேசாம விடு, 50 ரூபாய் கொடுத்துட்டு நீ போம்பாரு. அவர் ஒத்துக்க மாட்டாரு, நான் வர்றேன், எஸ்ஐயை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள வந்துருவாங்க. ஐயோ, நீ உள்ள போனா எஸ்ஐ நம்ம இப்படி தப்பு செஞ்சோம், நம்ம பலிகடா ஆகணுமேட்டு. சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ ஒன்னும் உள்ள வர வேண்டாம் போ அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவர் புரிஞ்சுக்குவாரு. கடைசியில அவன் சொல்லுவா, ஒண்ணு இல்லப்பா, எங்க பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள், என் மனைவி வரும்போது 50 ரூபாய் தேத்திட்டு வான்னு சொன்னா, அதுக்காகத்தானே இப்படி பண்ணினேன். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து, இந்தா உன் பிள்ளைக்கு நல்ல துணி வாங்கி கொடு, நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வா, அங்க உனக்கு பிள்ளைக்கு நான் அர்ச்சனை எல்லாம் செய்யறேன். இதாங்க ஒரு படைப்பாளியினுடைய அந்த வெளிப்பாடுங்கிறது. இதாங்க கடைசியில் அப்படியே முடிப்பாரு வருங்க அந்த கதையை. இங்க பாரு, அந்த குருக்கள் சொல்லுவாரு, இங்க பாரு, நீ 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினதே இந்த 100 ரூபாய் நீ எனக்கு கொடுத்துறோம், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அந்த கதை எழுதுவாரு. அப்ப நீங்க